வெல்கம் பேக் டு அவர் சேனல் கிருத்திகா எனர்ஜி எசன்ஸ். ஸோ யூஜி டிஆர்பி பிடி பிஆர்டி ரொம்ப இம்பார்ட்டன்டான ரொம்ப ஹாப்பியான ஒரு நியூஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே இந்த வீக் எண்டுக்குள்ள நம்ம வீடியோல நிறைய தடவை இன்சிஸ்ட் பண்ணியிருந்தோம். அண்ட் ஆல்சோ நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோல சொன்னபடி டிபார்ட்மெண்ட் வைஸ் சிவி லிஸ்ட் தான் வந்திருக்கு. ஸோ டிபார்ட்மெண்ட் வைஸ் நம்ம நிறைய விஷயம் சொல்லியிருந்தது எல்லாமே நம்மளோட எனக்கு பார்த்தோன்னே ரொம்ப ஒரு ஹாப்பியா இருந்துச்சு. நம்ம என்னென்ன வீடியோல டிஃபைன் பண்ணியிருந்தோமோ அது எல்லாமே அதே மாதிரி தான் வந்திருக்கு. ஸோ அதை பத்தின டீட்டெயில்டான வீடியோ தான் இது. ஸோ 2 சப்ஜெக்ட்டுக்கு வந்திருக்கு. நமக்கு பாட்னி அண்ட் ஜுவாலஜிக்கான 2 சப்ஜெக்ட்டுக்கான ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட். ஸோ பிடி பிஆர்டியா செலக்ட் ஆயிருக்கக்கூடிய ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட் வந்திருக்கு. ஸோ அதை பத்தின வீடியோ தான் இன்னைக்கு டீட்டெயிலா பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி கிருத்திகா எனர்ஜி எசன்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த அப்டேட் உங்களுக்கு மிஸ் ஆயிடாம வரதுக்காக நோட்டிபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யாராவது டிஆர்பி எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருந்தா கண்டிப்பா நம்மளோட சேனலை சஜஸ்ட் பண்ணுங்க. பிஜிடிஆர்பி அண்ட் டிஎன்டெட் 2024 ஆன்லைன் கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் பேட்சஸ் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கிருத்திகா எனர்ஜி எசன்ஸை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு பார்க்க போறது டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் கிராஜுவேட் டீச்சர்ஸ் பிளாக் ரிசோர்ஸ் டீச்சர் எஜுகேட்டர் 2023 ரிலீஸ் ஆஃப் ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட்ஸ் பாட்டனி அண்ட் ஜுவாலஜி சப்ஜெக்ட். So as per the notification 25/10/2023 addendum 3A 2023 dated 15/11/2023. So addendum திரும்ப கொடுத்திருக்காங்க 17/5/2024. So direct recruitment of graduate teachers block resource teacher educators 2023. The examination result was published. So 18/7 அப்போ ஃபர்ஸ்ட் லிஸ்ட் பாட்னி அண்ட் ஜுவாலஜி நம்மளோட சிவி வரிசையில வரலாம், இல்ல ரெடியா இருக்க வரிசையிலயும் வரலாம். ஸோ இந்த வீக் எண்டுக்குள்ள எல்லாரோட ரிசல்ட்ஸும் வந்துடும். ஸோ இன்னைக்கு நமக்கு தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டேக்குள்ள நமக்கு எல்லாரோட ரிசல்ட்ஸும் இன்னைக்கு நைட்டே கூட இன்னும் 3-4 சப்ஜெக்ட் அப்டேட் பண்றதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். அதனால எல்லாருமே நம்ம ரிசல்ட்டை நம்ம எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கலாம். அப்படிங்கிறதுல இன்னுமே இது கரெக்டான டைம். ஸோ எப்போ வேணாலும் வெப்சைட் அப்டேட் பண்ணுவாங்க. பாட்னி அண்ட் ஜுவாலஜி ஃபர்ஸ்ட் வந்திருக்கு. ஸோ அந்த சிவி லிஸ்ட் படி நம்ம சிவி லிஸ்ட் எடுத்து பார்த்தோம்னாலும் தெரியும் எந்தெந்த ஃபர்ஸ்ட் சிவி லிஸ்ட் கால் ஃபார் சிவி கேண்டிடேட் கொடுத்திருப்பாங்க இல்லையா, அவங்க சிவி செலக்டட் கேண்டிடேட்ஸ் லிஸ்ட் வரிசையிலே கொடுக்கலாம், இல்ல அடுத்த லிஸ்ட்லயே கொடுக்கலாம். சோ இப்ப நமக்கு கொடுத்திருக்கிறது சோ 2 தனித்தனி ப்ரொவிஷனல் ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டியது ப்ரொவிஷனல் செலக்ஷன் லிஸ்ட் ஃபார் சப்ஜெக்ட் பாட்னி, ப்ரொவிஷனல் செலக்ஷன் லிஸ்ட் ஃபார் சப்ஜெக்ட் ஜுவாலஜி அண்ட் added to that ineligible list for botany and ineligible list for zoology. So ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ineligible list கொடுத்திருக்காங்க. இப்போ அந்த ineligible லிஸ்ட்டுக்குள்ள நான் உங்களுக்கு போய் என்ன கொடுத்திருக்காங்க, ஏன் ineligible கொடுத்திருக்காங்கன்றதையும் காட்டுறேன். ஸோ நம்ம சொல்லியிருந்தோம் withheld, அந்த டீடைல்ஸ்ல இப்போ நான் வீடியோல காட்டுறேன். நான் உங்களுக்கு withheld போட்டிருக்கவங்க அந்தந்த டாக்குமெண்ட்ஸை கரெக்டான டைம்குள்ள சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிறது சொல்லியிருந்தாங்க. போன தடவை நம்ம வித்ஹெல்ட் பத்தி நிறைய கொஸ்டின் கேட்டிருந்தீங்க. டீட்டெயிலா விளக்கம் சொல்லியிருந்தேன் நம்மளோட வீடியோஸ்ல. வித்ஹெல்ட் எப்போ கூப்பிடுவாங்க, கிரீவன்ஸ் இருந்தா கூப்பிடுவாங்களா, செலக்ஷன் லிஸ்ட்ல வித்ஹெல்ட் எப்படி வரும் அப்படிலாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. பட் செலக்ஷன் லிஸ்ட்ல வித்ஹெல்ட்னு போட்டுருங்க, இந்த டேட்டுக்குள்ள டேட்டாவை சப்மிட் பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் நமக்கு ப்ரொவிஷனல் செலக்ஷன் லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட்ஸ் பாட்டனி அண்ட் ஜுவாலஜி சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இன்எலிஜிபிள் லிஸ்ட்டை பத்தி நான் அடுத்த வீடியோ இன்னும் டீட்டெயிலா போடுறேன். ஸோ இப்போ நம்ம பார்க்க போறது எலிஜிபிள் லிஸ்ட். ஸோ அதுல பார்த்துருக்காங்க, நமக்கு கொடுத்துருக்காங்க டேட் ஆஃப் பர்த், அதுக்கப்புறம் கம்யூனிட்டி, அதுக்கப்புறம் பிஎஸ்டிஎம் உண்டா இல்லையா, அதுக்கப்புறம் பிசிக்கலி சேலஞ்சு பீப்புளா, எஸ்ஜிடி ரிசர்வேஷன்ல வராங்களா, இல்ல ஸ்பெஷல் பிஎட்ல வராங்களா, ஸோ மார்க்ஸ் அவார்டட், ரிட்டன் எக்ஸாம், டெட் வெயிட்டேஜ், டோட்டல், கம்யூனல் டர்னு, ஸோ சிவி, ஷார்ட் ஃபால் வேகன்சியா, பேக்லாக் வேகன்சியா, சிவியா, டிபார்ட்மெண்ட். ஸோ ஏற்கனவே நம்மளோட சேனல்ல தெளிவா கொடுத்துருந்தேன், டிபார்ட்மெண்ட் செலெக்ஷன் லிஸ்ட்னு ஒன்று கொடுத்துருந்தேன். ஸோ அதை பத்தி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கான தெளிவான விளக்கம் வந்திருக்கு. ஸோ என்ன டிபார்ட்மெண்ட்டுக்கு செலக்ட் பண்ணியிருக்காங்க, ஸோ ஏற்கனவே நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோ பார்க்காதவங்க அடுத்தடுத்த லிஸ்ட் வரதுக்குள்ள தெளிவா பார்த்துருங்க.
டிஇ அப்படிங்கும்போது டிபார்ட்மெண்ட் ஆஃப் எலிமெண்டரி எஜுகேஷன், டிஇஎஸ்இ அப்படிங்கும்போது டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன், அதுக்கப்புறம் சென்னை கார்பரேஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து எஸ்எம்பி நமக்கு சமக்ர சிக்ஷா அதுலயும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான ஸ்கீம்ஸ்குள்ள செலக்ட் ஆயிருக்கிறதும் கொடுத்துருக்காங்க. டிஎம்எஸ் அப்படின்னு சொல்லுங்க, டிஸ்ட்ரிக்ட் மேனேஜ்மெண்ட் அந்த இதுல வருது. ஏடிபிசி அந்த ஆஃபீஸ்ல இப்ப இது எப்படி டவுன்லோட் பண்றதுன்னு எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் டீச்சர் ரெக்யர்மெண்ட் போர்ட்ல ஸோ நமக்கு ரிலீஸ் ஆஃப் ப்ரொவிஷனல் செலக்ஷன் லிஸ்ட்னு கொடுத்துருக்காங்க. 1:1.25ல மெரிட் கம் கம்யூனல் டர்ன் அடிப்படையில நமக்கு வந்து என்ன கொடுத்து செலக்ஷன் லிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதுல முக்கியமா இன்னொரு பாயிண்ட்டும் தெளிவா கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய இது வந்து நம்மளோட கேசஸ் வந்து ரிட் பெட்டிஷன்ஸ் நிறைய பெண்டிங்ல இருக்கு, அதற்கு உட்பட்டது அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. இப்போ இதுல பார்த்தோம் அப்படின்னா டிபார்ட்மெண்ட் நமக்கு தெரியுது, சென்னை கார்பரேஷன், டிஎஸ்சி. ஸோ அவங்க பேருக்கு நேராவே என்ன டிபார்ட்மெண்ட்டுக்காக செலக்ட் ஆயிருக்காங்க. டினா டிஸ்ட்ரிக்ட் எலிமெண்டரி எஜுகேஷன், சென்னை கார்பரேஷன் டிஃபரெண்ட்லி ஏபிள்டு டிபார்ட்மெண்ட். ஸோ இந்த மாதிரி அதுக்குன்னு உள்ள டிபார்ட்மெண்ட்க்கு தனியாவே கொடுத்துருக்காங்க. ஸோ நாட் அவைலபிள் அப்படிங்கிறதும் வந்திருக்கு. ஸோ இதுக்கு அடுத்து நான் டீட்டெயிலான ஒரு வீடியோ ஸோ எதை பத்தினா இன்எலிஜிபிள் எதெல்லாம் இன்எலிஜிபிள்னு கொடுத்துருக்காங்க, அது என்ன மாதிரி சப்மிட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னு நெக்ஸ்ட் வீடியோ நான் போடுறேன். ஃபர்ஸ்ட் இந்த ரிசல்ட் வந்து நியூஸை சொல்றதுக்காக கொடுத்துருக்கோம். ஸோ இன்எலிஜிபிள் அதை எப்படி தீர்வு கண்டுபிடிச்சு எப்படி அதை ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் வீடியோல அப்டேட் பண்றேன். ஸ்டே டியூன்ட் வித் கிருத்திகா எனர்ஜி எசன்ஸ். ஸோ இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருக்க வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் நோட்டிபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.